நண்பர்களே, பெண்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டதாக முன்னாள் துணை முதல்வரும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே 9 பிரிவுகள் கீழ் வழக்கு தொடரப்பட்டு அவர் செங்கிப்பட்டியில் விசாரணைக்கு ஆளாகி இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. இழிவுபடுத்துவது மிகவும் பெரிய ஒரு இதுதான், தவறான செயல்தான். நமது நாட்டினுடைய பிரதமரிலிருந்து மாநில முதல்வர்கள் அல்லது சராசரி சாதாரண ஒரு தனிநபர் வரைக்கும் எந்த ஒரு பெண்ணையும் இழிவுபடுத்தக்கூடாது தான். அது தவறு தான். அதில் எந்த விதமான இது இல்லை. நமது சென்னை மேயர் அந்த இளம் பெண் அம்மையார் இருக்காங்களே, அவங்களுக்கு உட்பட. ஆனால் இதெல்லாம் சாத்தியமானதா, நடந்திருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். நம்ம சென்னையிலிருந்து கைது செய்யப்பட்ட உதயநிதி இலவசமான முறையில் அரசு ஊர்வலமாக ரோட் ஷோ மாதிரி நேற்று வரைக்கும் அந்த விவசாய கூட்டத்தில் பேசுனது கூட என்னன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாத்துக்கும் இலவச பிரச்சாரமாகி நாடு முழுக்க, இன்னும் உலகம் முழுக்க தான் சொல்லலாம். ஏன்னா ஆங்கில சேனல்கள் எல்லாமே இது பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இது இலவசமாக இன்றைக்கி பெரிய பரப்பரை ஆகிடுச்சு. தம்பி உதயநிதிக்கு பெரிய பரப்பரை. அதுவும் இங்கே தஞ்சை திமுகவுடைய கோட்டை, அதை நோக்கி ஏன் அழைச்சிட்டு போகிறாங்க தெரியல. யார் எடுத்த முடியும்னு தெரியல. இதில் நாம் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. வெறும் ஒரு உதயநிதி ஸ்டாலின் மட்டும் இல்லை, அவர் பேசிய பேச்சுக்கள் மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் இருக்குல்ல, அந்த காரணம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால் சில விஷயங்களை நாம் இங்கே பார்த்துருவோம். தம்பி உதயநிதி ஸ்டாலின் 25 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. இந்த பேச்சில் பல்வேறு அம்சங்களை சொல்லியிருக்காரு, கோரிக்கைகள் வச்சுருக்காரு, ஆலோசனைகள் சொல்லியிருக்காரு. அதில் கூட்டத்திலேருந்து எழுந்த சில குரல்களை எப்பவுமே நையாண்டித்தனமாக பேசுவார். அவர் தமாஷா பேசுவார். அவருடைய பேச்சை ஒரு துள்ளல் நடையில் பேச்சாக இருக்கும். இனி அவர் இந்த விஷயங்களில் ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் விடியல்லேருந்து 5 நேரம் வரைக்கும் ஏராளமான வழக்குகளை நாடு முழுக்க நீங்கள் போட வேண்டியது இருக்கும். அவ்வளோ பண்பாடற்ற முறையில் ஆண்கள் பெண்களை விமர்சிக்கிறதும் பேசுகிறதும் தூஷிக்கிறதும் சர்வசாதாரணமாக நடந்துகிட்ருக்கு. 2 விதமான வாதங்களை வைக்கிறோம். ஒன்று, இது இப்படி பேசக்கூடாது. இன்னொன்று இதெல்லாம் பேசின பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகுது. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், என்னுடைய தலைவர், என்னுடைய முதல்வர், என்னுடைய பிரதமர் ஒழுக்க சிலராக இருக்கிறதுல நினைக்கிறதுல என்ன தப்பு? இது நம்ம முக்கியம் இல்லையா? தன்னுடைய சொந்த ஒரு வணிகம் செய்கிறாருன்னா, வணிகத்தில் அவர் நியாயமான முறையில் நடந்துக்கிறது, ஒழுக்கமான முறையில் அந்த வியாபாரத்தில் அவர் வியாபார வணிக வழிமுறைகளை பின்பற்றுறது, தன்னுடைய வாடிக்கையாளர்களிடம் நல்ல முறையில் நடந்துக்கிறது. இதே வணிகர் வீட்டுக்கு வரும்போது நல்ல கணவரா, நல்ல நண்பரா, நல்ல தந்தையா, நல்ல அண்ணனா, இவர் தானே எல்லாமே. இப்போ இந்த வணிகர் வழிபாடுகளுக்கு வந்துடுறாரு, அங்கேயும் அதே மாதிரி தான். இல்லை ஒரு நாத்திகவாதியாக போகிறாருன்னா அங்கேயும் அது அந்த குறைஞ்ச அளவுக்கு ஒரு ஒழுக்கத்தை பின்பற்றணும் இல்லையா? இவர் ஒரு மனிதன் என்பது தனிநபர். அவர் தான் வியாபாரத்துலேயும் பொருளாதாரத்துலேயும் அரசியல்லையும் இன்னும் அவருடைய ஆன்மீக நெறிகள்லேயும் அவருடைய வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்கள்லேயும் அவர் ஒழுக்கசாலியாகவே தானே இருக்கணும். இதில் என்ன முரண்பாடு? இதுதான் புரியாத ஒரு விஷயம் இருக்குது. இது புரிஞ்சிக்கிறதுக்கு ஏனோ இந்த நவீன சமூகத்து மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் இப்போது ஒரு நிறுவனத்தில் அதிகாரியாக பணி மூப்பு அடைஞ்சவன்.
என்னோட நிறுவனத்தில் நான் வந்து இதே இந்த குணாம்சங்களோட தானே, இந்த ஒழுக்க விழுமியங்களோட தான் நான் இருந்தாகணும். நான் தானே என் குடும்பத்தில் மறுபடியும் வரப்போகிறேன். மீண்டும் நான் தானே வந்து ஒரு கடைக்கு போகிறேன். நான் தானே வந்து அரசியலில் வந்து பங்கெடுக்க போகிறேன். நான் தானே வாழ்வினுடைய அனைத்து துறைகள்லேயும் வந்து பங்கெடுத்து நான் செயல்பட போகிறேன். இப்படி இருக்கும்போது ஒரு துறையில் மட்டும் நல்லவராக, இன்னொரு துறையில் மட்டும் வந்து ஒழுக்கம் கெட்டவராக வந்து எப்படி வந்து எதிர்பார்க்க முடியும்? எப்படி வந்து அது நேர் எதிரான மாற்றமாக இருக்க முடியும்? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஒரு மனிதர் வந்து எல்லா துறைகள்லேயும் வந்து அவரோட அந்த ஒழுக்க விழுமியங்களை பின்பற்றி வாழ்வது தான் வந்து ஏற்புடையது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்து முடிவெடுத்துடலாம். இந்த சம்மந்தப்பட்ட இந்த அம்மையார் இணையராகட்டும், துணைவியாகட்டும், சட்ட ரீதியாக அந்த அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட வேண்டியதானே, அங்கீகாரம் கொடுத்துட வேண்டியதானே. நாளை பிறக்க போகிற அந்த அம்மாவுக்கு குழந்தைகளுக்கு தந்தை இவர் தான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியதானே. இதில் என்ன வந்து இதில் ரகசியம் தேவைப்படுது? ஏன் வந்து இந்த வரம்பு மீறல்? இந்த கேள்விக்கு நீங்கள் விடை கண்டுட்டீங்க சொன்னால், இதெல்லாம் வந்து இந்த பெண்களை வந்து தூஷிக்கிறது, பெண்களை அவமானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வழக்குகள் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து தூக்கி தட்டி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். என்னுடைய தலைவர் வந்து ஒழுக்கசாலியாக இருக்கணும். என் தலைவர் வந்து எல்லா வாழ்வினுடைய அனைத்து துறைகள்லையும் வந்து இது இருக்கணும். அவர் புற வாழ்வையில், அகவாழ்வில், எல்லா வாழ்க்கையிலையும் வந்து ஒரு நல்ல மனிதராக இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறது ஒரு மனிதனுடைய பண்பு. வாழ்வையில் வழிகாட்டியாக வர்றவங்க, மக்களுக்கு தலைவராக வர்றவங்க நிச்சயமாக வந்து தன்னுடைய வாழ்வினுடைய அனைத்து துறைகள்லையும் வந்து ஒரு தூய்மையானவராக, மிக நல்லவராக, ஒழுக்கசாலியாக, ஒழுக்க விழுமியங்களை வந்து பிரதிபலிப்பவராக, அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவராக அவர் இருக்கணும். ரெண்டு விஷயங்கள் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இதில் யாரையும் வந்து எந்த பெண்ணையும் நாம் இழிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, பேச வேண்டியதில்லை, தவறான செயல். ரெண்டாவது வந்து அந்த பேச்சுக்கு ஆளாகிறாங்களோ அந்த பெண்ணுக்கு உரிய மரியாதையை கொடுத்துருங்க, கண்ணியத்தை கொடுத்துருங்க. அந்த பெண்ணுக்கான மரியாதையை, அந்த பெண்ணுக்கான கண்ணியத்தை கொடுத்துருங்க. சட்ட ரீதியாக வந்து அங்கீகாரம் கொடுத்துருங்க. அதோட முடிஞ்சு போச்சு அந்த சப்ஜெக்டு. உதயநிதிக்கு தம்பி, நீங்கள் நல்லா பேசுகிறவர், நீங்கள் இந்த பேச்சு இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வேண்டாம், விட்டுடுங்க. நீங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கவர், திராவிடமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காது இப்படி வந்து பெண்களை வந்து இப்படி பேசுகிறது. அது விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து நீங்கள் உங்களை மெருகப்படுத்துறது உதவும். இது விஷயங்களில் நீங்கள் சிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நன்றி.